ஹாய் டு ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் மீடியம் ஃபர்ஸ்ட் லெசன் யூனிட் 1 அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்ட் வார் 1 அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத் லெசனோட புக் பேக் கொஷின்ஸை உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் வேர் த 3 மேஜர் எம்பையர்ஸ் shattered by the end of First World War? First one, Germany, Austria, Hungary and the Ottomans. Second question, which country emerged as the strongest in East Asia towards the close of 19th century? Answer, Japan. Third one, who said imperialism is the highest stage of capitalism? Answer, A. Lenin. Fourth one, what is the Battle of Marne remembered for? B. Trench warfare. Fifth one, to which country did the first Secretary General of League of Nations belong? A. Britain. Sixth question, which country was expelled from the League of Nations for attacking Finland? B. Russia. Next is fill in the blanks. Japan forced a war on China in the year 1894. Second one, the new state of Albania was created according to the Treaty of Dash signed in May 1913, London. Third one, Japan entered into an alliance with England in the year 1902. In the Balkans, Dash had mixed population, Macedonia. Fifth fill-up, in the Battle of Tannenberg, Dash suffered heavy losses, Russia. Sixth one, Dash as Prime Minister represented France in Paris Peace Conference, Clemenceau. Seventh one, Locarno Treaty was signed in the year 1925. Choose the correct statement. இந்த கேப்ஷன் கீழே 3 கொஷின்ஸ் இருக்குது, 3மே டிஃப்ரெண்ட் வெரைட்டியை சேர்ந்தது. ஃபர்ஸ்ட் ஒன், 4 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த 4ல் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்றத நாம் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினில் 4 ஸ்டேட்மெண்ட், ஆல் த 3 ஆர் அபவுட் டர்க்கிஷ் எம்பையர். அதில் D 1, 2 and 4 ஆர் கரெக்ட் ஆன்சர்ஸ். செகண்ட் ஒன், அசர்ஷன் அண்ட் ரீசனிங். அசர்ஷன் அண்ட் ரீசனிங் அப்படின்னா, அசர்ஷன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இப்போ இந்த செகண்ட் கொஷனில் ஜெர்மனி அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸோட மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் அதை பற்றின கொஷினில் ஆன்சர் வந்து ஏ இஸ் ரைட் பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் ரீசன். ஸோ ஏ வந்து கரெக்ட், அசர்ஷன் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, பட் ரீசன் வந்து கரெக்ட் இல்லை அப்படின்றாங்க. தேர்ட் கொஷினும் அசர்ஷன் அண்ட் ரீசனிங், யூரோப்பியன் அட்டம்ப்ட்ஸ் டு ஆக்கிபை ஆஃப்ரிக்கன் காலனிஸை பற்றி. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் மேட்ச் தி ஃபாலோயிங். மேட்ச் தி ஃபாலோயிங்க்கு நான் நம்பர்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட் அண்ட் லிட்டோவ்ஸ்க், ரஷ்யா அண்ட் ஜெர்மனி. ஜிங்கோயிசம், இங்கிலாந்து. கெமல் பாஷா, டர்க்கி. எம்டன், மெட்ராஸ். Hall of Mirrors, Versailles. ப்ரீஃப் ஆன்சர்ஸ். இப்போ இங்கே உங்களுக்கு ப்ரீஃப் ஆன்சர்ஸ் வந்து இந்த கொஷின் பக்கத்துலேயே நான் கொஷின் பேஜ் நம்பரை நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஸோ ஹவு டு யூ அசஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சீனோ ஜாப்பனீஸ் வார், பேஜ் நம்பர் 2ல் ரைட் சைட் பேராகிராஃப், ஏஷியா த ரைஸ் ஆஃப் ஜப்பான் அப்படின்ற அந்த பேராகிராஃபில் 9th லைனில் த க்ரஷிங் டிஃபீட் ஆஃப் சைனா அங்கே ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆஃப் தி பேராகிராஃப் நேஷன் ஆஃப் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்றது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின், 2 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், நேம் த கண்ட்ரீஸ் இன் தி ட்ரிபிள் என்டென்டி. இந்த கண்ட்ரீஸ் 3 கண்ட்ரீஸ் இருக்குது, அதில் அந்த 3 கண்ட்ரீஸோட நேம்ஸ் வந்து இங்கே இந்த பேஜில் பேஜ் நம்பர் 4 ரைட் சைடில் மேலே கொடுத்துருக்கு பாருங்கள். ட்ரிபிள் என்டென்டி ஆஃப் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா, இந்த 3 கண்ட்ரீஸோட நேம்ஸ் மட்டும் நீங்கள் எழுதுனா போதும்.
Third question, what were the 3 militant forms of nationalism in Europe? இதுவும் 4th பேஜில் இருக்குது. violent forms of nationalism அப்படின்ற ரைட் சைடில் இருக்க அந்த பேராகிராஃபில் 4th லைனில் இருந்து இங்கிலாண்ட்ஸ் ஜிங்கோயிசம், ஃப்ரான்ஸ் ஷாவனிசம், ஜெர்மனிஸ் Kultur were the militant forms of nationalism. 4th question, what do you know about trench warfare? இது வந்து பேஜ் நம்பர் 6ல் லெஃப்ட் சைடில் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரென்ச் வார்ஃபேர். அந்த ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்றது பதுங்கு குழிகள், பூமிக்குள்ளார பள்ளம் தோண்டி அதில் ஒளிஞ்சிருந்தது பற்றி ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் தான் இந்த டெக்னிக்கை வந்து அந்த ஃப்ரான்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணது. நெக்ஸ்ட் கொஷின், ஃபிஃப்த் ஒன், வாட் வாஸ் த ரோல் ஆஃப் முஸ்தஃபா கெமால் பாஷா? இவர் யார், எங்கே இருந்தார், என்ன அப்படின்றது பேஜ் நம்பர் 8 ரைட் சைடில் இம்பேக்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற பேராகிராஃப்க்கு மேலே இருக்க அந்த சின்ன பேராகிராஃப். Mustafa Kemal Pasha played a remarkable role for Turkey's rebirth as a nation. Kemal Pasha modernized Turkey and changed it out of all recognition. Next 5 more questions. 6th question வந்து list out any 2 causes for the failure of League of Nations. பேஜ் நம்பர் 12 கீழே ரைட் சைடில் காசஸ் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்ற பேராகிராஃபில் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் நீங்கள் ஏதாவது 2 நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2ம் ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த 2 கூட நீங்கள் மார்க் பண்ணி அதை படிக்கலாம். இப்போது 6th ரோமன் நம்பர், ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயில்ஸ். இந்த ரோமன் நம்பரில் இருக்கிறது வந்து நான் உங்களுக்கு ஆன்சர்ஸை பேஜ் நம்பர்ஸ் மட்டும் குறித்து தரேன். ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணி அதில் உங்களுக்கு வேண்டிய பாயிண்ட்ஸ் ஈஸியாக இருக்கிறது எதுவோ அதை நீங்கள் மார்க் பண்ணி எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். இது வந்து பேஜ் நம்பர் 4 and 5ல் இருக்குது. ஒரு 7 சைட் ஹெட்டிங்ஸ் கீழே இந்த வார் எப்படி நடந்துச்சு, காசஸ் என்னன்றது இருக்குது. இந்த 7 சைட் ஹெட்டிங்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. அதுக்கப்புறமா ஒரு சைட் ஹெட்டிங்க்கு கீழேயும் உள்ளே இருக்க ஒரு 3 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் அதில் படித்து எழுதணும். செகண்ட் ஒன், ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. இந்த ஆன்சர் பேஜ் நம்பர் 8ல் இருக்குது. 8ல் இருக்க இந்த இதில் 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10 பாயிண்ட்ஸும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அதில் வந்து ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸை வந்து 5 மார்க் கொஷின்றதுனால நீங்கள் எழுதுனா போதும். இதோருக்கு பாருங்கள், ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி அப்படின்ற இந்த இதில் இருந்து இந்த 10 பாயிண்ட்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த கோர்ஸ் ஆஃப் தி ரஷ்யன் ரெவல்யூஷன் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் லெனின். பேஜ் நம்பர் 10ல் இருந்து சைட் ஹெட்டிங்ஸ் பாப்புலர் அப்ரைசிங் அப்படின்ற சைட் ஹெட்டிங், அதுக்கப்புறமா அப்டிக்ஷன் ஆஃப் சார், ப்ரொவிஷனல் கவர்மெண்ட், அப்புறம் பேஜ் நம்பர் 11ல் டேக் ஓவர் பை த போல்ஷ்விக் பார்ட்டி அண்டர் லெனின்ஸ் லீடர்ஷிப். இந்த 4 சைட் ஹெட்டிங்கில் இருக்க சைட் ஹெட்டிங் ப்ளஸ் அந்த பேராகிராஃபில் இருக்க ஆன்சர்ஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணி படிக்கணும். ஃபோர்த் கொஷின், எஸ்டிமேட் தி ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன்ஸ். பேஜ் நம்பர் 12 இங்கே ஒரு சைட் ஹெட்டிங்லேயே இருக்குது. லெஃப்ட் சைடில் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி லீக் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கு. நீங்கள் ஹெட்டிங் எழுதும்போது ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு எழுதி அதில் செகண்ட் லைன்லேருந்து பாயிண்ட்ஸ் ஒரு கீழே இருந்து லாஸ்ட்டில் ரெப்பரேஷன்ஸ் அப்படின்றது வரைக்கும் 3 இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸாவோ இல்லை அப்படியே பேராகிராஃபோ படித்து எழுதலாம். ஸோ இதுதான், இதோட சேர்த்து மேப் ஆக்டிவிட்டி இருக்குது. இந்த 12 பிளேசஸை வந்து வேர்ல்டு மேப்பில் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஹிஸ்ட்ரி லெசன்ஸ்க்கான மேப் ஆக்டிவிட்டீஸோடு சேர்த்து நான் உங்களுக்கு பண்ணுறேன். தேங்க்யூ.